Hello, welcome to seasonbuds. நான் தான் ஐஸ்வர்யா. இத்தனை நாளா seasonbuds சேனல்ல வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். வாய்ஸ் மட்டும் இல்லைங்க, சில ரெசிபிஸ் நானும் பண்ணியிருந்தேன். அப்போது யார் வந்துட்டு இதில் குக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தாங்க மோஸ்ட் ஆஃப் த ரெசிபிஸ் சமைச்சு காட்டினாங்க. அம்மாவோட கைப்பக்குவம் மாதிரி எதுவுமே பெஸ்ட்டாக இருக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி சமைச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மாமியார். இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு நான் வந்து க்ரோத் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நல்ல ரெசிபிஸ் வந்து ஷேர் பண்ணாங்க, செய்து காட்டினாங்க, சொல்லியும் கொடுத்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். எல்லாரையுமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஏன்னா நானே இவ்வளோ நாள் ஆச்சு வீடியோவில் வந்துட்டு பேசுகிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு. இன்னும் அவங்களையும் வந்துட்டு நான் ஒன் பை ஒன் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த சேனல் வந்துட்டு ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. நான் வந்துட்டு சோர்வாகும் போதெல்லாம் வந்து எனக்கு ஊக்கப்படுத்தினது எல்லாமே என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரேவதி தான். ஸோ அவளுக்கும் இந்த டைமில் வந்துட்டு நான் பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் மட்டும் பத்தாது, இருந்தாலும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ அடுத்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட். இது நான் தாங்க பண்ணேன். ஸோ ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. சக்கரவள்ளி கிழங்குல நிறைய நன்மைகள் இருக்குது. ஸோ கேன்சரை ட்ரீட் பண்ணுறதுக்கு கூட வந்துட்டு சக்கரவள்ளி கிழங்கு நல்லாயிருக்கும். கேன்சர் இருக்கிறவங்க சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான இந்த டிஷ் தான். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே நீங்கள் கொடுக்கலாம். சீசன் டைமில் நம்ம சாப்பிட்லாம். கிழங்கு வகைகளை அவாய்ட் பண்ணிடாதீங்க டோட்டலாக. உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்துக்காமல் இந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு, எப்போவாது மரவள்ளி கிழங்கு, அந்த மாதிரி நம்ம மாற்றிட்டே இருக்கலாம். வீடியோவை மறக்காமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட்டுக்கு நம்ம வந்து வெங்காயம் வந்து நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துருக்கோம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இது வந்து சோளம், பச்சை சோளம் வந்துட்டு நான் வந்து பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். ஒரு டேஸ்ட்டுக்காக வந்துட்டு கொத்தமல்லி தழை தேவையான அளவு, பூண்டு 10 பல் நறுக்கினது, 10 பல் வந்து நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். அது கூடவே பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா எடுத்துக்கலாம். நல்லா அதையும் பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்ம வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா நான் வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கு நல்லா மசிச்சு எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு எப்படி வந்துட்டு கட்லெட் வந்து சுவையாக செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம கட்லெட் செய்யறதுக்கு டைரெக்டாக வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணாமல் நம்ம கடாயில் வச்சு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம தவாவில் போட்டு எடுத்தோம்னா உங்களுக்கு சீக்கிரம் வேலை முடிகிற மாதிரி இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா வந்துட்டு நீங்கள் கட்லெட் வந்துட்டு அப்படியே பிசைஞ்சு வேக வைக்கும் போது ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி பேனில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் செய்யும் போது சீக்கிரமாக நீங்கள் வந்து பேனில் போட்டு எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு குழிக்கரண்டி தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் நல்லா சூடாகும் போது ஜீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது கூடவே நறுக்கின பூண்டு நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. இஞ்சி வந்து விருப்பப்படுறவங்க இஞ்சும் வந்து சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் போது நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கலாம். பொன்னிறமாகணும் அந்தளவுக்கு நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பச்சை வாசனை எதுவும் இருக்காது. கட்லெட் பொதுவாக வந்து ஆயிலில் வந்து பொரிச்சும் எடுப்பாங்க, டீப் ஃப்ரை பண்ணி. அந்த மாதிரி செய்யும் போது ஹெல்த்தியாக இருக்காதுன்னு நம்ம வந்து இன்றைக்கி தவாவில் தான் வந்துட்டு 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இது கூட நம்ம மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம்.
மஞ்சத்தூள் ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ அது வந்துட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்துட்டு நம்ம கிழங்கு வகையை யூஸ் பண்ண போகிறோம். எல்லாருக்குமே வந்துட்டு கிழங்கு ஒத்துக்குமான்னு தெரியல. ஸோ வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பெருங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு அதனால் அந்த கேஸ் ட்ரபிள்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். இப்போ இது கூட நம்ம வந்து காரம் உங்களுக்கு பத்தாதுன்னு நினச்சிங்கன்னா தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சாட் மசாலா இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். அது வந்து ஒரு நார்த்து டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வந்துட்டு கறி மசாலா தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப கறி மசாலா தூள் உங்களுக்கு ஃப்ளேவர் இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி ராவாக இருக்கும். அதனால் லைட்டாக போட்டு கார்னையும் சேர்த்துக்கலாம். கார்னை வந்துட்டு 1-2 நான் வந்துட்டு லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு டேஸ்ட்டு முழுசாக இருந்ததுன்னா உங்களுக்கு கட்லட் தட்டை வராதுன்றதுக்காக நான் வந்து இந்த மாதிரி 1-2 இது பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு நான் கொஞ்சமாக சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கார்ன் வந்து உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப நேரம் அதுக்கு டைம் தேவையில்லை. ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கையும் சேர்த்துடலாம். நான் வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் சக்கரவள்ளி கிழங்கும் ஒரு சின்ன சைஸ் சக்கரவள்ளி கிழங்கும் எடுத்து பண்ணியிருக்கேன். நல்லா 2 பவுல் வந்துட்டு உங்களுக்கு இது பண்ணுற மாதிரி வரும். அந்த மசிச்ச சக்கரவள்ளி கிழங்கு வந்து 2 பவுல் இருந்ததுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம வந்து நறுக்கின கொத்தமல்லி தழைகளையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெயில் பொரிக்கிற மாதிரி இருந்ததுனாலும் இந்த மாதிரி செஞ்சு எண்ணெயில் பொரிச்சு சாப்பிட்டு பாருங்கள். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் கெட்டியாயிடுச்சு. இதை நம்ம அப்படியே ஆற விட்டு பேட்டிஸ் மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு இதுக்கு காட்டுறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள். இந்த மாதிரி தட்டுறதுக்கு வருது. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தட்டுற பதம் வந்துச்சுனாலே நீங்கள் கட்லெட் பதம் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது கட்லெட்டை வந்துட்டு கோட்டிங் பண்ணுறதுக்கு பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிற ப்ரெட்டை எடுத்து லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற விட்டு இந்த மாதிரி பொடி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிரும். இல்லைனா நீங்கள் ரஸ்க்கு வீட்டில் வச்சுருந்தாலும் அந்த ரஸ்க்கை கூட வந்துட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு க்ரம்ஸ் ரெடி ஆயிரும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் இல்லைனா வந்துட்டு மைதா வந்து நம்ம எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் 2-3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம். நீங்கள் வச்சுருக்க அந்த மிக்ஸை பொறுத்து நீங்கள் வந்துட்டு இங்கே மைதா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு 4 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்திருக்கேன். இப்போ இந்த மைதாவை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கெட்டியான பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க சக்கரவள்ளி கிழங்கு மிக்ஸை வந்துட்டு இதில் நான் வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்திருக்கேன். ஸோ கார்ன் வந்து நம்ம உடச்சி போடும் போதே உங்களுக்கு பாருங்கள் அந்த லைட்டாக பிரேக்கேஜ் ஆகுது. முழுசாக போட்டிருந்தீங்கன்னா நல்லா பிரேக்கேஜ் ஆகிருக்கும். ஸோ ஒரு அடிஷ்னல் டேஸ்ட்டுக்காக தான் நான் கார்ன் சேர்த்துருந்தேன். நீங்கள் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம மாவில் இப்படி டிப் பண்ணி எடுத்துட்டு அடுத்து பிரெட் க்ரம்ஸ்லேயும் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷும் கூட. நீங்கள் இதை எடுத்து டீப் ஃப்ரை பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஹெல்த்தியாக இருக்குன்றதுக்காக நான் வந்துட்டு டீப் ஃப்ரை பண்ணாமல் தவா ஃப்ரை பண்ண போகிறேன். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எண்ணெயில்
நம்ம வந்துட்டு 2-3 பேட்டிஸ் வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வீடியோக்காக நான் ஃபஸ்ட்டு ஒரு பேட்டி வச்சு காமிச்சிடுறேன். ஸோ கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டா சூப்பரான கட்லெட் ரெடி ஆயிரும். நமக்கு பிடித்தமான ஷேப்பில் நீங்கள் வந்துட்டு கட்லெட் வந்து ஷேப் பண்ணிக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லைனா உங்களுக்கு மைதா மாவு பிரெட் க்ரம்ஸ்லாம் இல்லைனா ப்ளெயினாகவே நீங்கள் பேட்டிஸ் மாதிரி தட்டி இது மாதிரி தவா ஃப்ரை பண்ணாலும் சூப்பராக இருக்கும். இப்போது 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. சூப்பரான கட்லெட் ரெடி. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.